எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இளம் வயது எம்எல்ஏ. எம்ஜிஆர் அமைச்சரவையில் தமிழ்நாட்டின் இளம் வயது அமைச்சர். அறந்தாங்கி தொகுதியில் அறம் தாங்கி நின்றவர். அதனாலேயே தொடர்ந்து 6 முறை வென்றவர். இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் பல நல்ல திட்டங்கள் செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் எப்போது போட்டியிட்டாலும் வெற்றி பெற்று விடுவார். இவர் போட்டியிட்டால் அந்த தொகுதியும் முக்கியத்துவம் பெற்றுவிடும். அந்த அளவிற்கு பரவலாக தமிழ்நாடு மக்களிடம் நன்மதிப்பை பெற்ற தலைவர் ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் தீயாத்தூரில் 13ஆம் தேதி ஜூலை 1949ஆம் ஆண்டு பிறந்தார். சென்னை பல்கலைக்கழகத்திலும் திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்திலும் MA BL பட்டம் படித்தவர். எம்ஜிஆர் அவர்களின் அமைச்சரவையில் தொழில் மற்றும் கைத்தறி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசர் அவர்கள் சட்டசபை துணை சபாநாயகராகவும் இருந்திருக்கின்றார். இவர் தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் மற்றும் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் ஆகியவற்றை மாநிலத்தில் கனிம வளங்களை மேலும் ஆய்வு செய்வதற்கான திட்டத்திற்காக நிறுவினார். தமிழ்நாடு மாநில தொழில்கள் மேம்பாட்டுக் கழகத்தை, அதாவது சிப்காட் என அழைக்கப்படும் தொழில் நிறுவனத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வர ஏற்பாடு செய்தார். திருநாவுக்கரசர் அவர்கள் பல காகிதம் மற்றும் சர்க்கரை ஆலைகள் தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்தார். கல்வி மூலம் மனிதவள மேம்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்த இவர் 1980களில் பள்ளிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக்குகளை உருவாக்கினார். ஆறுகளில் சிறு தடுப்பணைகள் கட்டி, மருத்துவமனைகள் கட்டி, ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் தொடங்கினார். நீர் சேமிப்பு மற்றும் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் இவர் இந்த திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தினார். மக்களின் அடிப்படை ஆகாரங்கிறது நீர் என்றும் படிப்பு அறிவு என்பதை உணர்ந்த அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் அதை உருவாக்கி காட்டினார். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள், இன்று இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இன்று இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் வந்தது. எந்த தற்பெருமையும் பில்டப்போ பந்தாவோ இல்லாத ஒரு அரசியல் தலைவர். அவர் வரலாறை படிக்கும்போது அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அளித்த சேவைகளை பார்த்து நான் அவர் வரலாற்றை பதிவிட்டேன். 1977ஆம் ஆண்டு அரசியலில் அவரது அறிமுகம் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் எளிதாக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை நிறுவினார். 1977ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக தனது முதல் தேர்தலை எதிர்கொண்டார். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வழக்கறிஞர் திருநாவுக்கரசரை அடையாளம் காட்டினார். திருநாவுக்கரசர் 27 வயதில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவிலேயே 27 வயதில் சட்டமன்ற உறுப்பினராகி சபாநாயகராக ஆனது ஐயா திருநாவுக்கரசர் மட்டுமே. 1980 வரை அந்த பதவியில் தொடர்ந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் அமைச்சரவையில் 1980 முதல் 1987 வரை தமிழ்நாடு மாநில அமைச்சராக பணியாற்றினார். தொழில்துறை, வீட்டு வசதித்துறை, கலால் மற்றும் கைத்தறி உள்ளிட்ட துறைகளை வகித்தார். பின்னர் அவர் பழைய புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற போது இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை உறுப்பினரானார். மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பின்னர் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். திருநாவுக்கரசர் சிறிது காலம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். மேலும் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து இந்திய நாடாளுமன்றத்தில் மேல் சபையான ராஜ்யசபை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆரம்பகால அரசியலில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக 1977ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1999ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருடன் ஏற்பட்ட விரிசல் காரணமாக எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அதிமுக கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்கினார். 2001ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அதிமுக 3 வேட்பாளர்களை நிறுத்தியது. இதற்கு விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆதரவு தெரிவித்தது. அவர்களில் 2 தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த கட்சி
129.474 வாக்குகள் பெற்று 2002 எம்ஜிஆர் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து தன் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்தார். 1999 ஆண்டில் புதுக்கோட்டை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்று மத்திய கப்பல் போக்குவரத்துறை இணையமைச்சராகவும் பின்னர் 2004 வரை தகவல் தொடர்புத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் இருந்தார். இதற்கு முன்பு 1998 ஆண்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சோனியா காந்தி அவர்கள் பதவியேற்ற போது 1998 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருநாவுக்கரசர் அவர்கள் நிறுவிய எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சி காங்கிரஸ் கட்சியினுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் தலைவர்கள் பலர் போட்டியிட மறுத்ததால் திருநாவுக்கரசர் போட்டியிட்டார். சமீபத்தில் 2017 ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். மேலும் 2010 முதல் 2017 வரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக பணியாற்றியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய அவர் இப்போது காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி வருகின்றார். திருநாவுக்கரசர் அவர்கள் சிறிது காலம் சினிமாவில் திரைப்பட விநியோகஸ்தராக பணியாற்றியிருக்கிறார். அவர் மருதுபாண்டி என்ற திரைப்படத்தை தயாரித்தது மட்டுமல்லாமல் திரைக்கதையும் எழுதியிருக்கின்றார். இந்த திரைப்படம் 1990 ஆண்டு வெளியானது. அதன் பிறகு அக்னி பார்வையில் 1992 ஆண்டு முக்கிய வேடத்தில் நடித்தார். இந்த 2 படங்களிலும் அவர் சினிமாவில் பங்கேற்றுள்ளார். இது 1992 ஆண்டு வெளியானது. 1978 ஆண்டிலேயே இவர் ஜெயந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அரசியலில் பந்தா, பில்டப் என சுய விளம்பரங்கள் செய்து கொண்டு தான் மக்களுக்கு சேவை செய்வதாக காட்டிக்கொண்டு மக்கள் மீது அக்கறை செலுத்தாமல் வெறும் பகட்டுக்கு அரசியல் செய்யும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் எவ்வளவோ நல்லது செய்தும் இன்றும் அடக்கத்துடனும் தன்மையான அரசியல் தலைவராகவும் இருந்து வருகின்றார். இன்றைய அதிமுக கட்சியான இந்த கட்சி இன்று வரை அதிமுக கட்சியாக தமிழ்நாடு மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஐயா திருநாவுக்கரசும் ஒரு காரணம் என கூறப்படுகின்றது. அந்த வரலாறையும் காணலாம். எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அணி, ஜானகி என கட்சி 2ஆக பிளவுபட்ட போது ஜெயலலிதா அம்மையாருக்கு இவர் உறுதுணையாக இருந்தார். ஜெயலலிதா அம்மையாரிடம் கட்சி வருவதற்கு இவர் அரும்பாடுபட்டார். சட்டசபையில் ஜெயலலிதா அம்மையார் சேலை இழுக்கப்பட்ட போதும் ஜெயலலிதா அம்மையாருக்கு சப்போர்ட்டாக அன்று திருநாவுக்கரசர் இருந்தார். திருநாவுக்கரசர் அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாருக்கு உறுதுணையாக இருந்ததனால்தான் ஜெயலலிதா அவர்களால் அரசியலில் தொடர்ந்து நீடிக்க முடிந்தது. தென் மாவட்ட பிரச்சாரங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்கும் பாதுகாப்பு அரண்களையும் அமைத்து கொடுத்தவர்கள் இவர்தான். பின்னர் ஜெயலலிதா அம்மையாரிடம் கட்சி வந்த பிறகு 1996 ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஐயா திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதனால் அதிமுக கட்சியிலிருந்து அவர் விலகிதான் எம்ஜிஆர் அதிமுக என்று அதிமுக கட்சிக்கு போட்டியாக அவர் தனி கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் வந்தது. ஏனென்றால் அவர் சிறு வயதிலேயே தனித்துவமான தலைவராக தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டவர், நன்கு படித்தவர், இளம் வயதிலேயே துணை சபாநாயகரும் ஆனவர். அதனால் ஒரு தலைமையின் மீது கருத்து வேறுபாடுபட்டு அவர் தனியாக கட்சி தொடங்க வேண்டிய சூழல் வந்தது. அவ்வாறு இருந்தும் பல தேர்தல்களில் தன் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை கூட்டணி அமைத்தும் போட்டியிட்டார். அதில் 2 எம்எல்ஏக்கள் வெற்றியும் பெற்றனர். அதன் பிறகுதான் பிஜேபியுடன் தன் கட்சியை இணைத்து பிஜேபியில் இருந்தார். அங்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இப்போது காங்கிரஸில் இருக்கின்றார். ஐயா திருநாவுக்கரசர் அவர்களை பொறுத்த மட்டின் இவர் எந்த கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ஜெயித்து விடுவார், வெற்றி பெற்று விடுவார். 50-60 வயதுக்கு மேலே உள்ள தமிழ்நாட்டு மக்களிடம் திருநாவுக்கரசர் யார் என்றால் கிராமத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் இருந்த ஆட்சி காலத்திலேயே இவர் அமைச்சராக இருந்தபோது பல நல்ல திட்டங்களை செய்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுத்தவர். இப்போது இருக்கின்ற தலைமுறைகளுக்கு இவரை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இவர் வரலாறுகளை படித்தால் இவர் ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக, பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தவராக, ஏன் அறந்தாங்கி என்ற தொகுதியில் 6 முறை போட்டியிட்டும் தோற்கவே இல்லை என்றால் அந்த தொகுதிக்கு எவ்வளவு செய்திருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு மக்களுக்கு
பல நல்ல திட்டங்களை செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டு அரசியலில் அலுக்கற்ற மிகவும் அனுபவம் வாய்ந்த எளிமையான அரசியல் தலைவர் ஐயா திருநாவுக்கரசர் என்பது அவர் வரலாறை படிக்கும்போது தெரிகின்றது.